இடத்துல இருக்கு நிற வேறுபாடு, இன வேறுபாடுலாம் இருக்கு, சர்ச்சுக்குள்ளேயே இருக்கு. ஆமென். அங்கே என்ன போய் பார்க்குறாங்க, இந்த சர்ச்சு எங்கள் தாத்தா கட்டின, எங்கள் அப்பா கட்டினாரு. ஆமாம், இந்த சர்ச்சுடைய பெருமை இப்படி, நாங்கள் இப்படி, இந்த இனத்தை சார்ந்தவங்க நாங்களாம் இப்படி. அப்போ அந்த ஊழியக்காரர் என்ன செய்ய, வேறு வழி இல்லாமல் சர்ச்சுக்கு பின்னாடி போய் உட்காந்து அவர் ஜெபம் பண்ணலான்னு போனால் ஆல்ரெடி ஒரு ஆள் அங்கே உட்காந்துருக்கார். கேட்டேன், உங்களையும் இந்த சர்ச்சில் சேர்க்கலையா? ஆமாம், உன்னையும் சேர்க்கலையா? அப்போ நீங்கள் யார்? நான் இந்தியா சேர்ந்த, நீங்கள் யார் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, நான் தான் இயேசு. இந்த ஆலயத்தில் எனக்கே அனுமதி இல்லை. ஆமென் சொல்லுங்க. இப்போ நம்ம ஏன் ஆண்டவரை பார்க்க முடியல? ஆராதிக்கும் போது ஆண்டவரை பார்க்க முடியல, ஜெபிக்கும் போது ஏன் பார்க்க முடியலன்னா, நம்ம ஒரு நாளை கழிப்பதற்கு வந்திருக்கோம், ஒரு நாளை கழிப்பதற்கு, ஒரு நேரத்தை கழிப்பதற்கு. ஆனால் எந்த மனிதன் ஆலயத்துக்கு போக வந்தானோ அந்த மனிதன் ஆண்டவரை பார்க்க முடியும். எந்த மனிதன் ஆண்டவரை பார்க்க வந்தானோ அவனை ஆலயத்தில் ஆண்டவரை பார்க்கலாம். அதுதான் சங்கீதக்காரர் 63 எழுதுறா, இப்படியே உம்மை பார்க்க எப்படி இருந்தான், ஆசையாய் என் மாம்சமும் உம்மை வாஞ்சிக்கிறது. உங்க சரீரம் வாஞ்சிக்கணும். அல்லேலூயா. இந்த சரீரம் கடவுளை சந்திக்க வாஞ்சிக்கணும். தேவனே, நிறைய சுகமாக்குற வல்லமையெல்லாம் பார்க்க முடியல, விடுதலையை பார்க்க முடியல, பிசாசு கிரியைகளை பார்க்க, அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் வைக்க வேண்டியதா இருக்கு. ஆமென். ஏன் வசனம் சொல்றது, கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். கர்த்தர் தான் தேவன் அறியுங்கள். கர்த்தர் என்றால் லார்ட் சொல்றாங்க, பெரிய லார்டுறாங்க. லார்ட் என்ற வார்த்தைக்கு எஜமான், சர்வத்துக்கு சொந்தக்காரர், சகலத்தையும் உடையவர், அவரால் முடியாதது ஒன்றுமில்லை அப்படி அர்த்தம். இஸ்ரவேல் மக்கள் ஏன் அந்த கர்த்தர் யூஸ் பண்ணாங்கன்னா, யாவே அப்படின்ற வார்த்தை சொல்ல முடியாதவர், பயங்கரமானவர். ஆமென். அதனால் கர்த்தர் லார்ட் என்ற பேரை யூஸ் பண்ணாங்க. அல்லேலூயா. யெகோவா என்ற வார்த்தை யூஸ் பண்ணாங்க. இப்போ நமக்கு அந்த யெகோவா எப்படி மாறிருக்காருன்னா, இயேசுவாக மாறியிருக்கிறார், இரட்சகராக மாறியிருக்கிறார், மனுக்குலத்தை மீட்க வந்தவராக வந்தார். அல்லேலூயா. அப்போ அவர் நம்பர்களுக்கு ஒரு பிரிவிலேஜ் கொடுக்கிறார், ஒரு சாக்கியத்தை கொடுக்கிறார், ஒரு உரிமையை கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? யோவான் 1 சொல்லுது, என் நாமத்தின் மேல் விசுவாசமாக இருக்கிறவர்கள் எத்தனை பேரோ, எத்தனை பேர் இந்த தெய்வத்தை தெய்வமாக, இரட்சகராக, மீட்பராக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவங்களுக்கு ஒரு பிரிவிலேஜ் கொடுக்கிறார், பாக்கியத்தை கொடுக்குற. என்ன பாக்கியம்? பிள்ளைகளாகும்படி ஒரு அதிகாரம். ஆமாவா? எதுவுமே ஏசப்பா பிள்ளைகளா இருக்கீங்க. ஆமீன் கூட வர. ஏசப்பா பிள்ளைங்களா எப்படி நீங்க? ஆமே, ஏசப்பா பிள்ளை. தம்பி இருக்கியா? நல்லா உட்கார். என்ன நோண்டிங்க ஆரம்பிச்சிங்களா? காலையிலேயே நம்ம யார் பிள்ளையா இருக்கோம்? அல்லேலூயா. என் நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர் அதிகாரம் தந்திருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க. ஆமேன். இந்த அதிகாரம் நமக்கு வரும்போது யோவான் 14:14 சொல்றாரு, என் நாமத்திலே, அந்த இயேசு என்ற நாமத்திலே, இரட்சகர் என்ற நாமத்திலே நீங்கள் எதை கேட்டாலும். ஆமென். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கிறேன்? நல்ல நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, கட 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 ஜெபம் பண்ணுவாங்க, அதை இதை சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. முடிக்கும் போது ஆமேன்னு லொடுக்குன்னு முடிச்சிடுவாங்க, ஆமேன்னு முடிச்சிடுவாங்க. ஆனால் நீங்கள் எதை கேட்டாலும், எதை எப்படி கேட்கணுமா? இயேசுவின் நாமத்தில் கேட்கணும். ஏன்னா வானோர் பூலகத்தோர் இந்த பூமியின் கீழோருடைய முழங்காலெல்லாம் அவருடைய நாமத்துக்கு முன்பாக முடங்குமா. அல்லேலூயா. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இதுவரைக்கும் பஞ்சம், பட்டினி, வறுமை, ஏழ்மை, தரித்திரம், சாபம் உங்கள் வாழ்க்கை அலையடிக்குதா? இப்போ உங்களுக்கு ஒரு நாமத்தை தேவன் கொடுத்துருக்கிறார். அந்த நாமம் நீங்கள் அப்போஸ்தலர் 4:12 சொல்லுது, அவராலே அன்றி வேறு ஒருவராலும் நான் இல்லை. எவ்வளோ நாள் கிறிஸ்டின் தெரியல நீங்கள்? அவரால் அன்றி வேறு ஒருவரால் ரட்சிப்பில்லை, வானத்தின் கீழ் எங்கே, பூமியின் மேல் எங்கே, மனிதருக்குள்ளே இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டடப்படவில்லை. இப்போ இந்த ரட்சிப்பு என்ற வார்த்தையை நீ கொஞ்சம் கேட்டுக்கணும். ரட்சிப்பு என்ற வார்த்தைக்கு பைபிளில் பல இடத்துல பல வார்த்தைகள் இருக்கு. ரட்சிப்பு என்றால் விடுதலை, விடுதலை, லெபட்ரி போட்டு, லெபட்ரி விடுதலை.
அந்த விடுதலை என்னென்ன? ஏதோ ஒன்று நம்மை கட்டி வைத்திருக்கிறது, ஏதோ ஒன்றுக்குள்ளே சிறைப்பட்டு இருக்கிறோம், ஏதோ ஒன்றுக்குள்ளே அடிமையாக இருக்கிறோம். அப்போ விடுதலை. அப்போ இந்த விடுதலை செய்வதற்கு, இரட்சகராக தேவன் விடுதலை செய்வதற்கு முதல்ல அவர் எதை யூஸ் பண்ணுறாருன்னா, தன் வசனத்தை யூஸ் பண்ணுறார். ஆமென், அல்லேலூயா. அதுதான் பிரசங்கத்தை வார வாரம் கேட்குறோம், சத்தியத்தை கேட்குறோம். இந்த வசனம் உள்ள போய் உள்ள போய் உள்ள போய் உள்ள போய் அந்த மனிதனை விடுதலை செய்கிறேன். நீங்கள் சங்கீதம் படிக்கும் போது எங்களுக்கு சொல்கிறாரு, 197ஆம் சங்கீதத்தில் இப்படி சொல்கிறாரு பாருங்க. 97:5 சங்கீதம் 107:20 2 வசனம் சொல்லுது, அவர் பிரசன்னத்தினாலே பர்வதங்கள் மெழுகை போல இருக்கும். சங்கீதம் 107:20 இப்படி சொல்லும் போது, என் வசனத்தை அனுப்பி. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த வசனம் யோவான் 8:32 யோவான் 8:36 சொல்லுது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை. நீங்கள் என்ன சொல்றேன், நீங்கள் போதனை கேட்குறீங்க. எப்படி கேட்குறீங்க? எபிரேயர் 4:12 சொல்லுது, கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினாலே அவங்களுக்கு என்ன இல்லை, பிரயோஜனப்படவில்லை. சங்கீதம் எடுத்துக்கொள்ளுங்க, 106ஆம் சங்கீதம் 23, 24 படிங்க. சங்கீதம் 24 படிங்க. அங்க என்ன சொல்றாரு பாருங்க. சங்கீதம், அவருடைய வார்த்தையை அவர்கள் விசுவாசியாமல். இந்த வார்த்தைக்கும் ஆசீர்வாதத்துக்கும் கனெக்ஷன் இருக்கு. அல்லேலூயா, ஆமென். நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. எத்தனை பேர் நினைக்கிறீங்க இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார்? நம்புறீங்களா? இயேசு ஆசீர்வாதம் நம்புறீங்களா? அல்லேலூயா. அப்போ உங்கள் காது இந்த தேவ பிரசங்கத்தை கேட்கணும். உங்கள் காதுக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தை உள்ளே போகணும். இந்த வசனம் உள்ளே போய் கிரியேட் செய்யணும். இந்த வசனம் உள்ளே போய் உங்களை உடைக்கணும். ஆமென், அல்லேலூயா. அதுதான் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை. ஏன் சத்தியத்தை விடுதலை செய்யணும்? சத்தியத்தை கிட்டத்தட்ட நைஃப் மாதிரி, கத்தி மாதிரி. அது என்னதுங்க? நீங்கள் இறைச்சி கடைக்கு போய், மாட்டுக்கறி ஆட்டுக்கறி கடைக்கு போய் பார்த்தீங்கன்னா பல கத்தி இருக்கும். பல பெரிய தடி கத்தி இருக்கும், எலும்பு உடைக்கிற கத்தி இருக்கும், மெலிசாக ஒரு கத்தி இருக்கும், ஜவ்வு இருக்கிற கத்தியாக இருக்கும். ஒரு சில பேர் நியூட்ரலாக இருக்கும். அதுன்னு அந்த தோலை கட் பண்ணுற, கழுத்தை கட் பண்ணுற கத்தியாக இருக்கும். கத்தியில் ஒரு மறு கத்தியாக இருக்காது. கத்தியில் ஒரு மாட்டை கட் பண்ணுறதுக்கு, ஒரு ஆட்டை கட் பண்ணுறதுக்கு கத்தியில் வகை இருக்கும். அதுதான் எபிரேயர் 4:12 இப்படி சொல்கிறாரு, ஊனையும் கணுக்கையும் உருவ. நீங்கள் அந்த வசனத்தை படிக்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும். கர்த்தருடைய வசனம் ஒரு மனுஷனுக்குள்ளே வரும்போது அந்த வசனம் அவனை உயிர்ப்பிக்கிறது. எபிரேயர் 4:12 தேவனுடைய வார்த்தையானது ஜீவன். அந்த வார்த்தைக்கு என்ன இருக்கு? நீங்கள் நேற்று நியூஸ் பேப்பரை படித்து பார்த்தீங்க, இன்னைக்கு படிக்க பிடிக்காது உங்களுக்கு. ஆமாவா? போன வருஷம் புக்கு படித்து பாருங்க, போன செமஸ்டர் புக்கு படித்து பாருங்க, எக்ஸாம் எழுதுன புக்கை திருப்பி படித்து பாருங்க. அல்லேலூயா. ஆனால் இந்த வார்த்தை படித்து பாருங்க, அது ஜீவன். கையை தட்ட, அது ஜீவன். ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கும், ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கும், ஒரு மனிதனை குணமாக்கும், அவன் கண்ணை திறக்கும். இதுக்கு என்ன பேரு? லோகாஸ். இந்த முழு பைபிளுக்கு என்ன பேரு? LOGOS, லோகாஸ். ஆமென். இதுலேருந்து ஒரு வார்த்தை வருது பத்தியா? இப்போ நம்ம பிரசங்கம் பண்ணுற பத்தியா? இந்த வார்த்தைக்கு என்ன பேர்? ரேமான்னு அர்த்தம். ரேமன்னா புறப்பட்ட வார்த்தை. இறைவனிடத்திலிருந்து, இந்த பரிசுத்த வேதத்திலிருந்து மனுஷனுக்கு விடுதலை தருவதற்கு. இந்த ரேமா வேர்டு நிறைய பேருக்கு உள்ள இல்லை. இந்த ரேமா வேர்டு உள்ள போல. அதனால தான் ஏசாயா 55 இப்படி சொல்றார். ஏசாயா 55:10 சொல்றார், மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி வந்து. ஒரு மழை வானத்தை இறங்கி வந்து என்ன பண்ணான்? பூமியை நினைத்து முள்பூண்டுகளை வளைக்கிற. படிங்க, நல்லா அழகா இருக்க, படிங்க. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலே இருந்து இறங்கி அவிடத்திற்கு திரும்பாமல். ஒரு கம்பேர் பண்றார். ஒரு மழை பெஞ்சினா மறுபடியும் புசுல மேலே போயிடுதுல, அது எதுக்காக வருது? இந்த பூமியை பிளஸ் பண்ணுவதற்கு. கர்த்தருடைய வார்த்தை, பரலோகத்திலிருந்து வார்த்தை எதற்காக வருது? அவர் நம்புகிற மக்களுக்கு இந்த வார்த்தை இறங்கி வரும். ஆமென், அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா. இப்போ நீங்கள்லாம் இன்னும் அந்த தரித்திரத்தில், இந்த பாவத்தில், சின்ன சின்ன தவறில்
சிக்கியிருப்பது என்ன காரணம்னா, இந்த வசனம் உங்கள் ஹார்ட்டை மோதுது. நீங்கள் வெளிப்படுத்தல 3 கவனிமா, வெளிப்படுத்தல 3:20 படிச்சுன்னா, ஒருவன் என் சத்தத்தை கேட்டு, இந்த ஹார்ட் ஓப்பன் ஆகும். இதோ வாசப்படியில் நின்று தட்டுகிறேன். எனக்கு 93ஆம் ஆண்டு ஏசு என்னை கூப்பிட்டார், ஊழியத்துக்கு வான்னு கூப்பிட்டார். ரொம்ப அழுத புலம்புனேன், எனக்கு ஊழியம் செய்யினார். நான் பிரார்த்தனை தான். நான் ஒரு சிவில் இன்ஜினியரிங் படித்தேன். சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டே நான் ஊழியம் பண்ணேன். 93ல் ஏசு அழைத்தார், முழு நேரத்துக்கு அழைத்தார். நான் சில வாக்குவாதெல்லாம் பண்ணேன். தட்டிகிட்டே இருக்கார். 93லேருந்து 97 வரைக்கும் நான் டிமாண்ட் பண்ணுறேன். 97 வரைக்கும் வரமாட்டேன்றேன். நான் வேலை செஞ்சுக்கிட்டே, நான் சம்பாதிச்சுட்டே ஊழியம் பண்ணுவேன்றேன். யார்கிட்ட போய் நான் கையெழுதக்கூடாது, நானே உழைச்சி சம்பாதிக்கிறேன். அதுக்கு சில சிக்ஷையெல்லாம் கொடுத்தார், சில கஷ்டத்தை கொடுத்தார். அதுக்கப்புறம் ஒரு வழியாக ஆண்டவருக்கு சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுத்தேன். பாரு, நிறைய பேர் ஆற்றுல ஒரு கால், சேத்துல ஒரு கால். ஆற்றுல ஒரு கால் என்ன, பியூரான வார்த்தை, சுத்தமான, ஆற்றுல இருந்து சுத்தமாக இருக்கும், சேத்துல அசுத்தமான. இப்போ நிறைய பேர் 2ஆம் கட்ட வாழ்க்கை வாழ்றனால்தான் இதுலேயும் நன்மை இல்லை, அதுலேயும் நன்மை. ஆமே, நான் முதல்ல சொன்னேன், கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். கர்த்தரே தேவன், அவர்கிட்ட எல்லா ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்குது, எல்லா நன்மையும் பரிபூர்ணமாக இருக்குது. உங்கள் நினைவு என் நினைவு இல்லை, உங்கள் வழிகள் என் வழிகள் இல்லை. ஒரு பாப்பாவுக்கு போய், பாப்பா சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்குமா, இல்லை என்ன, அதுக்கு ஒரு சின்னதாக பலவீனம் ஃபிக்ஸ் வரும். அவன் நீ முடிவு பண்ணாத, உன் வியாதிக்காரன் நீ முடிவு பண்ணாத, வீட்டில் பணம் இல்லை நீ முடிவு பண்ணாத. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்கள் விடுதலை செய்யும். என் வசனத்தை நடுங்கிறவனுக்கு ஏசாயா 62:2 சொல்கிறாங்க. 66:2 என் வசனத்துக்கு நடுங்கிறவனையே நான் நோக்கி பார்க்கிறேன். அப்படின்னா அர்த்தம், அந்த வார்த்தை உள்ளே வந்தவுடனே, கர்த்தருடைய போதனை உள்ளே வந்தவுடனே அந்த வார்த்தை என்னை காப்பாற்றும் என்ற ஒரு நம்பிக்கை. அதுதான் மாரியும் உறைந்த மழையும். ஆமே, எப்படி பூமியை நினைத்து முள்பூண்டுகளை முளைப்பிக்கிறதோ அதை போலவே என் வசனம். படிக்குமா திரும்பாமல் பூமியை நினைத்து முளை கிளப்பி. இப்ப பாருங்க, விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது. எப்படியோ அப்படியே, கையை தட்டு, அப்படியே. அல்லேலூயா. இப்போ நான் ஏசப்பா கிட்ட ரொம்ப எதிர்பார்க்கிறேன். என்னுடைய விசுவாசம், என்னுடைய நம்பிக்கை, நீங்கள் வந்து பேராசைன்னு சொன்னாலும் சரிதான், நீங்கள் வேறு எது சொன்னாலும் சரிதான். நான் வந்து மனுஷங்கிட்டையோ உலகத்துக்கிட்டையோ திருட்டு வழியில் இல்லை, நீ ஆண்டுகிட்ட கேட்குறேன். ஆமென், ஆண்டுகிட்ட கேட்குறேன். ஆண்டவரே என்னை வந்து பெட்டியில் வச்சு அடக்கம் பண்ணி எல்லாம், ஆண்டவரே இவரை நல்ல அடக்கம் செய்கிறேன்னு சொல்லும் போது என்னுடைய ஆசீர்வாதம் குறைஞ்சது ஒரு 100 கோடினா இருக்கணும். வரமாட்டேங்குது உங்களுக்கு தானே பாஸ்டர். இது ஏன் விசுவாசன்ற, ஏன் விசுவாசம், விசுவாசித்தால் சரி பண்ணி வைக்கிறீங்க. சொல்லி போ சாட்சி மண்டலம் சொல்ற கர்த்தர் வார்த்தை அது உண்மைன்னு சொல்லத்தான் சொல்றேன். ஹல்லேலூயா. 1150 ரூபா ஸ்கொயர் ஃபீட் தேசி அடிச்சு காசு ரெடி பண்ணிட்டேன். அதுக்குள்ள ஒரு 2 லட்சம் ரூபா கம்மியாக இருந்துச்சு. ஒரு 2 நாள் ரெடி ஆகிடும் அப்படின்னு பேசிட்டு ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு எல்லாம் பேசிட்டுருக்கோம். இன்னும் தப்பு பண்ண எனக்கு அட்வான்ஸ் கொடுக்குறது, என்னுடைய அட்வான்ஸில் கொடுத்தா தான் ஒரு அதெல்லாம் செய்யலை. அதுக்குள்ளே இன்னொருத்தன் வந்தான், 1200 ரூபாய்க்கு காசை கட்டிட்டான், எல்லாம் பண்ணிட்டேன். நான் மறுபடியும் காசு ரெடியான ஃபோன் பண்ணுறேன். அந்தம்மா ஒரு காசு இடல ஒரு மாதிரி அலட்சியமாக பேசுகிறேன். ஏங்க ஃபோன்லாம் பண்ணுறாங்க வச்சுக்காதீங்க. ஆமே, அல்லேலூயா. நினைக்கிறது போல் இது ஏன் ஆசீர்வாதம் இல்லை? கர்த்தருடைய வார்த்தை ஏதோ ஒரு புக்கு தூக்கிட்டு வர்ற, இது கர்த்தருடைய வல்லமை. இது நான் முதலே சொன்ன, கர்த்தருடைய வார்த்தைக்கு ஜீவன் இருக்கிறது, உயிர் இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. இந்த வார்த்தை ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா அந்த வார்த்தையை செய்து தூங்கவே மாட்டார். அதுதான் ஒருத்தர் சொல்கிறான் மத்தேயு 8:8 ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை, ப்ளீஸ் டெல் மீ ஒன் வேர்டு, ஒரு வார்த்தை சொல்லுங்க. அவனுக்கு தெரிஞ்ச அந்த வார்த்தையின் வல்லமை. ஒரு வார்த்தை சொல்லுங்க. நீங்கள் வந்து தொட்டு சுகமாக்கணும் அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னா என் வேலைக்காரன்
அப்ப கர்த்தருடைய வார்த்தையில ஜீவனும் வல்லமையும் இருக்கிறது மறந்து போகாது. இடம் கொடுக்கல, சோர்ந்து போயிட்டேன், அந்த இடத்த பார்த்து அழுகிறேன், அந்த இடத்த பாட்டு சொல்லி ஆண்டவரே இடம் விஸ்தாரமாக தான் நீவருக்கு ஜனம பத்தில் வெளியெல்லாம் உட்காந்துருக்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஒரு இடம் இருந்தால் நல்லா இருக்குமே. இவ்வளோ நாள் செபித்து இத்தனை வருஷமாக செபித்து 1 லட்சத்துக்கு வந்து வாங்க முடியல, 2 லட்சத்துக்கு வாங்க முடியல, 14 லட்சத்துக்கு வாங்குறது ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஏஆண்டவரை கடை அழுது புலம்புறேன். ஒரு மீட்டிங்கு போய் நிற்கிறேன், அங்கே ஃபாதர் பெர்ஃபெக்ட்ஸ் ஆராய்ச்சிட்டே இருக்காரு. ஆராய்ச்சி திடீர்னு சங்கீதம் 24 பேசுகிறார். உன் மன விருப்பத்தின்படி தந்தரளி உன் ஆலோசனை நிறைவேற்றுவா. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை என் முன்னாடி வந்து நிற்குது. அந்த வார்த்தை நம்புற இயேசுவே என் மன விருப்பத்தின்படி தந்தரளி. சங்கீதம் 20:4 என் வாழ்க்கையில் நடக்கட்டும். சர்ச்சில் போய் சொல்கிறேன், போகும்போது காரில் உட்காண்டிய மனைவின்னு சொல்கிறேன், அந்த இடம் நம்ம கிடச்சிது. அவங்க சொல்ல அந்த ஓனர் பேசினாங்களா? இந்த ஓனர் பேசினாங்களா? ஓனர் பேசல, பரலோக ஓனர் பேசிட்டார், அவர் பேசிட்டார். சர்ச்சில் போய் சொல்கிறேன், அந்த இடம் நம்ம கிடச்சிருச்சு, ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் கேட்டா பாஸ்டர் ஆச்சு? இல்லை கர்த்தர் சொன்னார். 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 1 வாரம் ஆச்சு. ஒரு பக்கம் பயம் வருது, என்னடா அது சொல்லிட்டோமே, கிடைக்குமா கிடைக்காதா? ரெண்டாவது வாரம் வரும், 14 நாளாவது போய் ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே நீங்கள் தானே சொன்னீங்க, நீங்கள் தானே சொன்னீங்க. 15வது நாள் எந்த ஆள் தரமாட்டேன்னு சொன்னாங்களோ, ஒரு சார்ந்து ஐயோ எப்படி இருக்கும், பழம் நழுவி பாலில் விழுந்த மாதிரி, அது நழுவி வாயில் விழுந்த மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ சந்தோஷம். ஆமே சொல்லுங்க, இடத்த வாங்கிக்கிறீங்களா? வாங்கிக்கிறேன், ஆனால் 1200 தருவேன். பரவாயில்ல, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சு, காஸ்ட் செட்டில்மெண்ட் பண்ணுறோம். அந்த இடத்த வாங்கினா பற்றி அவனை வந்திருக்கான். அவன் கேட்குறேன், எதுக்காக இந்த இடத்த வேணான்ட்டீங்க? இந்த இடத்த அட்வான்ஸ் பண்ணி அடுத்த நாளே எங்கள் அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. ராமச்சந்திராவில் 15-12 நாள் இருந்தாங்க. 13ஆம் நாள் கண்ணை திறந்து எங்கள் அம்மா பேசின முதல் வார்த்தையே, எப்பா அந்த இடம் நமக்கு ராசி இல்லை, வாங்காத, கையை தட்டு. ஆவே எனக்கு குறித்ததை அவன் நிறைவேற்றி முடிப்பான். உங்கள் ஒவ்வொருக்கும் குறித்ததை அவன் நிறைவேற்றி முடிப்பான். அல்லேலூயா. நமக்கு அந்த ஆண்டவருடைய வார்த்தையை நம்புறதுக்கு நம்ம இல்லை, என்ன இல்லை? ஆமே அல்லேலூயா. இந்த இடத்த வாங்குறதா கூட அற்புதம் தான். ஆமே எல்லாருக்கும் அதனால்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த புத்தகத்தை கேட்கும் போதே கவுனி பேசாத, கவுனி. ஏன்னா அந்த வார்த்தை உனக்கு உள்ள போச்சுன்னா அது உன்னை ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கும், உன்னை விடுதலை செய்ய ஆரம்பிக்கும், உன்னை பரிசுத்தமாக்க ஆரம்பிக்கும், உன்னை வேற லெவலில் பார்ப்பான். உன்னை வந்து தரித்திரனா ஏழையா கடைக்காரனா பார்த்தவெல்லாம் வேற லெவலில் பார்ப்பான். நான் முதல்ல சொல்லிக்கிறேன், என் ஜோபியில் ஒன்றுமே இருக்காது, 4 நாள் சின்ன கூட இருக்காது, ஓட்ட பையா இருக்கும். நான் ரட்சிக்கப்பட்ட வரும்போது ஒரு பிரதரை பார்த்தேன், அவர் 50,000 அப்போ நான் சொல்லும்போது 30 வருஷத்துக்கு முன்னாடியே பாக்கெட்டில் போய் 10,000 கட்டாக வச்சுருப்பார். அவன் ப்ளூ ரோன் ஒன்று தான் அப்போ அதிகம். என்னன்னு கேட்டேன், இல்லை ஏழுமே தரித்திர குடிசை வீட்டில் அந்த ஏசு உயர்த்தினார் பாரு, என்னை ஏசு ஆசிரித்தார். இப்போ நான் பர்ஸில் கூட வைக்க மாட்டேன், என் பாக்கெட்டில் தான் வைப்பேன். நான் எவ்வளோ காசு தான் பாக்கெட்டில் வைப்பேன். அப்படி தொடரும்போது தான் அசால்ட்டாக தெரியும். ஏன் தெரியுமா? வெறுமையானதை மாற்றுகிறவன், இல்லாமையை மாற்றுகிறவன், ஆவே தரித்திரத்தை மாற்றுகிறவன். என் சக நண்பர்கள் இப்போ பாஸ்டர்ஸ் மத்தியில், ஊழியக்காரர் மத்தியில் என்னை எப்படி பார்க்குறாங்கன்னா, நான் பணக்காரனா தெரியல, அவனை என்னை பணக்காரனாக பார்ப்பாங்க. இந்த உருவாக்கின யார் தான்? இந்த வேத சத்தியம்தான். இந்த வேத இந்த வசனத்தை அறிக்கிட அந்த வசனம் ஜீவனாக இருக்கிறது. என்ன சொல்ல மாட்டேறீங்க? அல்லேலூயா. இயேசு எனக்கு இயேசுவா, உங்களுக்கு இயேசுவா? எனக்கு 1 கோடி ரூபாய் வருமே ஆமேன்றீங்க. உனக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு நம்ப அனுப்பான். ஒரு 1000 ரூபாய்க்கு இயேசுவை நம்பணும். நான் நம்புகிறது அவரா. சங்கீதக்காரர் சொல்கிறான் 62:5 சங்கீதத்தில், நான் நம்புகிறது அவரா. சிலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அறிவுஜீவியாக பேசுவாங்க, பெரிய திறமைசாலியாக பேசுவாங்க. ஏமா சுதா ஒரு இடம் வாங்கிட்டாங்க, நீங்கள் வேற பாஸ்டர், அவர் வாங்குற சம்பளத்தில் ஃபீஸ் கட்டவும் சோர்த்தனவும் சரியாக போகுது. இது அறிவு, இது ஞானம், இது புத்தி. ஆனால் விசுவாசம் அது இல்லை. அறிவு கேட்டாத அனந்த ஞானத்தை தேவன் தருவார். அதை நான் நம்புகிறது அவரால்.
யாரெல்லாம் ஜெயிச்சிருக்கிறாங்க இதே ஊர்ல மெச்சுக்கொள்ற மாதிரி பேரும் புகழ வந்து யாருன்னா அந்த கர்த்தருடைய வார்த்தை மேலே எந்த ஒரு மனிதனுக்கு விசுவாசம் இருக்கிறது. ஹல்லேலூயா. மறுபடியும் படிங்க எபிரேயர் 4:12. கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன இருக்குதான்? ஜீவன். ஜீவன் என்ன அர்த்தம்? உயிர் இருக்குதா? கர்த்தருடைய வார்த்தைக்கு உயிர் இருக்குதா? என்ன பாருங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு உயிர் இருக்கா? அதனால தான் இந்த வசனம் எங்க இருக்கணும்? இதயத்தில் இருக்கணும். ஆமென். இந்த வசனம் உள்ள போக 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 நம்ம உணலா மாத்திரோது. அல்லேலூயா. சொல்லுங்களாங்க, நல்லா சொல்லுங்க. ஆமென். நல்லா சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் வந்து தம்முடையவர்களை அறிவாராம், தம் வார்த்தை நம்புறவர்களை அறிவாராம். கர்த்தருடைய இச்சிக்கப்பட்ட தேசம். இதே பத்திரிமேட்டில் ஒரு உயர்வு இருக்கா? ஒரு மேன்மை இருக்கா? ஒரு செழிப்பு இருக்கா? எப்படி தரணும்? நம்ம தாய் தாப்பன் அப்பா அம்மா முன்னோர்கள்லாம் இல்லை. இந்த வசனம் சொல்லுது, அவர் சத்திய வசனத்தினாலே நாம ஜெனிப்பித்திருக்காராம். ஆமென். அல்லேலூயா. வரும்போது நான் என் மனைவியை கூட்டு போயிட்டு தாங்கள் சர்ச்சையை விட்டு இயேசுவின் நாமத்தில் தெரியல, இயேசு நாமத்தில் மன்னர்கள் தெரியல. முதல் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய பவர் சக்தி, வேத சத்தியம். இது என்ன பண்ணுது? வேதையை ஞானியா மாற்றுது. அல்லேலூயா. வேதைகளே அவங்களுக்கு அந்த வெளிச்சமே வராது. நான் புதா ஒரே ஒரு காலம் நடுறோம். கொரோனாவில் கர்த்தர் இடத்தை கொடுத்தார். 28 லட்சம் ரூபாய் கட்டி முடிக்கணும். கிரைனிட்டு மட்டும் 2 லட்சம், 3 லட்சம் கொரோனாவில் அவன் கர்த்தருடைய வார்த்தை நம்ம எல்லாரையும் எழுப்புவோம். ஆமென். நமக்கு என்னன்னா இந்த அறிவு இன்னும் பெருசாக பார்க்க முடியும். ஆமாவா? 1:8 சொல்லிட்டு அறிவு என்ன பண்ணுமா? அறிவு இருமாப்பை உண்டாக்குமா? தேவர்களுக்கு அன்போ அது பக்தி விருத்தியை உண்டாக்குமா? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ப்ளீஸ் ஸ்டெப் ஒழிங்க. அந்த வார்த்தை நம்பி சங்கீதம் 19 சங்கீதம் எடுத்துக்கோங்க. 6 வசனத்தில் படிங்க. சங்கீதம் 19 என்ன சொல்லுவாங்க? படிச்சுதான் பண்ணி கண்ணனை சொல்ல காந்தி சூரியன். இப்ப பாருங்க, ஒரு சூரியனோட டக்குன்னு சொல்லிவிட்டு கர்த்தருடைய வார்த்தை சொல்றார். அல்லேலூயா. அது காந்திக்கு சூரியனுடைய வெளிச்சத்துக்கு மறைவாய் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி கவனிமா, ப்ளீஸ் கவனி. அடுத்து டக்குன்னு வராரு. கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணுதான் பாருங்க. கர்த்தருடைய வார்த்தையில என்ன இல்லை? ஹலோ, அதில் நீ போய் அட்வைஸ் பண்ணுறதுக்கு ஒரு குறை அதில் இல்லை. இப்படி சொல்லியிருக்கலாமே ஆண்டவர், அப்படி பண்ணிருக்கலாமே, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அது குறைவற்றதும். அது ஆத்மாவனா, இது ஆத்மாவனா நீங்கள் எப்பயுமே மைண்டில் வச்சுருக்க. இட்லிமா, தோசைமா, இல்லை அது மாதிரி இது வருமா, என்னம்மா என்ன ஒரு மாதிரி என்னமாங்கிற தூதுறமா. அல்லேலூயா. ஆத்துமா அப்படின்னா என்னுடைய மனசு, என்னுடைய உணர்ச்சி, என்னுடைய விருப்பம். நல்லா கவனிங்க. என் மனசு, என் உணர்ச்சி, என் விருப்பம், இதுக்கு பேர் தான் ஆத்துமா. மனுஷன் என்ன அர்த்தம்? ஆவி, ஆத்மா, செலுத்து. இந்த 3 செலுத்தான். இந்த மனுஷன் எப்படி உண்டாகிறான்? 23 குரோமோசோம் பெண்ணுதும் 23 குரோமோசோம் ஆன சேனை தான் ஒரு மனுஷன் உருவாக்குறான். அதில் 1 குறைஞ்சாலும் மனுஷனுடைய உறுப்புகள் வளராது. 23 வேண்டாலும் டாக்டர்லாம் படிச்சு அறிவியல் ஒரு விஷயம் அறிவியல். அல்லேலூயா. 23 குரோமோசோம்கள் ஆண் உணதும் பெண் சேர்ந்தா கை சூழ்ந்து இருக்காது, வாய் கோணம் இருக்காது,
கையெல்லாம் உறுப்புலாம் கரெக்டாக வந்திருக்கும். அப்படிதான் கர்த்தர் படைக்கும். அல்லேலூயா. இங்க என்ன படிக்கிறோம்? இந்த ஆத்துமாவை கவனிக்கிற நிறைய மனசுல என்ன இருக்கும்? உலகம் இருந்துட்டே இருக்கும், பிசாசு இருந்துட்டே இருக்கும். அவங்க என்னதான் சொல்லி வச்சாலும் புரியவே எமோஷனல் இருக்காது, எமோஷனல் கண்ட்ரோல் இருக்காது. உணர்ச்சியில் இருக்கும், எப்படி அடிக்குது அப்போ போய் பக்கத்தில் ஓடுறது எமோஷனல். உணர்ச்சிகள் நல்ல விஷயம். ஆகவே ஆத்மா ஆத்மா கோயில் போகுது, டயர்டாகும் போது சரீரமும் மனசும் இது இன்பில்ட் எடுத்துட்டு யாரும் பார்க்க முடியாது. மனசையோ உணர்ச்சியோ விருப்பத்தை யாரும் கண்ணுக்கு தெரியாது. அது ரியாக்ட் பண்ணும், அது செயல்படும். இந்த உடம்பை தூக்கிட்டு போவோம். இந்த உடம்புக்கு நல்ல மதிப்பு தருவதும் கெட்ட மதிப்பு தருவதும், இந்த உடல்னால மேன்மை வருவதும் இந்த உடல்னால இழிவு வருவதற்கு காரணம் இந்த ஆத்துமா. இந்த ஆத்துமாக்கு என்ன வேணும்? அறிவு வேணும். அல்லேலூயா. அறிவு சொல்லுது, ஆத்துமாவுக்கு அறிவில்லாது இருப்பது நல்லதல்ல. சில பார்த்தீங்கன்னா நல்ல வயசு, முதிர்ந்த வயசு இருக்கும் சொல்றாங்களே, நல்ல வயசு இருக்கும், பிளாக்கா பையன் மாதிரி சொல்லுவாங்களே, குழந்தை பையன் மாதிரி பார்த்து பாருங்க, புத்திக்கிட்ட பாருங்க. அதுக்கு பவுல் 1 கொரிந்தியரில் எழுதுறார், அங்கே 13:11 எழுதுறார், நான் சிறு பிள்ளையாக இருந்தபோது சிறு பிள்ளை போல் நடந்து கொண்டேன், சிறு போல சிந்தித்தேன், சிறு பிள்ளை போல யோசித்தேன். முடிக்கிறாரு, நான் புருஷனான போதோ குழந்தைக்கு ஏற்றவைகளை ஒழித்து விட்டேன். அந்த மெச்சூர் இந்த ஆத்துமாக்கு எப்போ வரும்? இந்த ஆத்துமாக்கு எப்போ அறிவு வந்தது? ஃபோர் நாலேஜ் எப்போ வரும்? இந்த உலகத்தை அறிகிற அறிவு எப்போ வரும்? இந்த ஆத்துமா வசனத்தினாலே உணர்வடையும். அல்லேலூயா. நான் சொல்ல மாட்டேங்க. அல்லேலூயா. ஆமாவா? நான் சொன்ன சர்ச்சில் ஒரு பொண்ணு ஒரு சொந்தக்கார வீட்டுக்கு போச்சு. அதுக்கு ஒரு தலையாணி இல்லை, அதுக்கு வேற கொடுத்து எனக்கு இந்த மாதிரி தலையாணி தான் வேணும். 10 மணிக்கு எங்கே போகிறது? அப்படியே உட்காந்து அழுதுட்டே உட்காந்து தூங்கவே இல்லை. அந்த ஹார்ட் எப்படி இருக்கு பாருங்க. பவுல் எழுதுறாரு, பிலிப்பில் எழுதுறாரு, அவன் அல்லேலூயா, எனக்கு வாழ்ந்திருக்கும் தெரியும், தாழ்ந்திருக்கும் தெரியும், குறைபடுவோம், பட்டினியர். இந்த ஆத்துமாவுக்கு அறிவு கட்டுத்தரும் வசனம். எங்க ஹம்பலா போகணும், எங்க தாழ்ந்து போகணும், எங்க சகித்துக்கொள்ளணும், எங்க பொறுத்துக்கொள்ளணும். எதுக்கு பைபிள் வேணும் உனக்கு? எதுக்கு வசனம் வேணும்? இந்த வசனம் உன்னை விடுதலை செய்யணும். அல்லேலூயா. அதுதான் சத்தியத்தை அறிவிகள். சத்தியம் உங்களை எத்தனை பேர் எமோஷனல் வீக்காக இருக்காங்க? நல்லா இருப்பாங்க, ஆள் ஏஞ்சல் மாதிரி, தேவதை மாதிரி இருப்பாங்க, நல்ல அறிவு வரமே புத்திலாம் இருக்கும், சின்ன விஷயத்தில் அற்பமாக நடந்து கொள்வான். அதுக்கு பிரசங்கில 10 சொல்றார், ஞானத்திலும் கணத்திலும் பேர் பெற்றவர். தூக்கம் வருதா? ஞானத்திலும் கணத்திலையும் பேர் பெற்றவனை சொற்ப மதீனம் அப்படியே செய்யும். அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றாரு, தைலக்காரனுடைய தைலத்தை செத்த ஈக்கள் நாரி கெட்டு போக பண்ணுமா போல. அல்லேலூயா. ஒரு தைல ஒரு எப்படி வேணா நம்ம சொல்ற பாஷையில், ஒரு சொம்பு நிறைய இருக்கிற பாலில் கொஞ்சோடு ஈ உழுந்து செத்து போனா எப்படி இருக்கும்? முழு பாலையும் கெட்டு போகிறது போல ஞானத்திலையும் கணத்திலையும் பேர் பெற்றவனை சொற்ப மதீனம். அப்போ இந்த வசனம் என்ன பண்ணுதுன்னா உள் உணர்வை ஆப்ரேட் பண்ணுது, உள் உணர்வை கற்றுத்தருது, அவனுக்கு ஆத்மாவுக்கு அறிவை தருது, இந்த காலத்தை புரிய வைக்கிறது, சூழ்நிலைகளை புரிய வைக்கிறது, இடத்துக்கு ஏற்ற மாதிரி புரிய வைக்கிறது. நீங்கள் ரோமர் 12:3 படிச்சுன்னா ஒரு சிலருக்கு புரியவே புரியாது, அவங்க என்னன்னே புரியாது, அவங்க யாருன்னே புரியாது. அவங்க மண்டையில் அவங்க பெரிய அறிவாளி புச்சாலியாக நடிச்சுப்பாங்க, பெரிய திறமைசாலியாக நடிச்சுப்பாங்க, பெரிய கொட்டி சொல்ற நடிச்சுப்பாங்க, பெரிய செல்வத்தை நினைப்பாங்க. பைபிள் சொல்லுங்க, ஒன்றும் இல்லாதிருந்தும் தன்னை செல்வனாக பாராட்டுகள் உண்டு. பார்த்தீங்களா? பாக்கெட்டு ஃபுல்லாக அப்படியே வந்து அட்டை கிட்ட வச்சுட்டு அப்படியே முன்னு அட்டையில் ஸ்டாலின் போட்ட, கலைஞர் போட்டு, ஜெயலலிதா போட்டு அதெல்லாம் வச்சு பார்த்தா செருப்பு விருப்பம் 10 நிமிஷம் போயிட்டே இருக்கு. ஒன்றும் இல்லாத இருக்க தன்னை செல்வனாக பாராட்டுகிற உண்டு. எப்போ தன்னிலை அந்த மனுஷன் அறிகிறான், அவனுடைய பலவீனம் எப்போ தெரிகிறது? கர்த்தருடைய வார்த்தை உள்ளே போகும். என்ன படிக்கிறோம்? தன்னை குறித்து ரோமர் 12:3 தன்னை குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல். இந்த ஓவர் கான்ஃபிடென்ட் வரும், பெரிய சூரன், பெரிய வீரன். அல்லேலூயா. ஆத்துமாக்கு அறிவு எப்போ வரும் தெரியுமா?
ஆத்மாக்கு எப்போ உணர்வு வரும் தெரியுமா? ஆத்மாக்கு எப்போ வெளிச்சம் வருது? அந்த வசனம் உள்ளே போன தேவ வார்த்தை உள்ளே போன, ஏன்னா அது உயிர் உள்ளது. அந்த மனுஷன் அப்படி கிடக்கு மாற்றம். எப்பா நீ இப்படி இருக்கப்பா, இப்படி இருக்க. அது மாத்திரம் என்ன சொல்றாரு? அது என்ன பண்ணுதான் அந்த வசனம்? சங்கீதம் 19 சங்கீதம். இப்போ இந்த கர்த்தருடைய சாட்சி, கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணா, இந்த பேதைய சொல்லுங்க, அல்லேலூயா, நல்லா சொல்லுங்க, பேதை என்ன பண்ணா? அது நீ இன்னும் பேதையாகிறியா? எத்தனை பேர் பேக்காகிறீங்க? நம்ம பேக்கு. ஆனால் அந்த பேக்குக்கு தான் கோவம் ஜாஸ்தியாக இருக்கும். பார்த்தீங்களா? சாம்பார் ஒழுங்காக செய்ய தெரியாது, வீடை சுத்தமாக செய்ய தெரியாது. ஒரு 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 நிகழ்ச்சியை இப்போ அந்த பொண்ணு கூட சொல்லி கொடுத்தேன். இப்படி ஏகுது, அது 2 ரூபா மேட்ரு இருக்குது. ஒரு வீட்டில் ஒரு பெண்ணு எப்படி இருக்கணும்? நீதிமொழிகள் 14 ஒரு அவுட்லைன் கொடுக்குறேன். நீதிமொழிகள் 14:1 என்ன? புத்தி உள்ள நிறைய பெண்கள் பாருங்க, இவங்களை விட ஜாஸ்தி தான் இருக்கிறீங்க. பெண்களுக்கு பக்தி இருக்குதுன்னா இல்லை, நான் சொல்ல, பைபிள் சொல்ல. பக்தி இருக்கு, எல்லாத்துக்கும் வருவாங்க, எல்லாத்துக்கும் செபிப்பாங்க, எல்லாத்துக்கும். ஆனா புத்தி இருக்காது. புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ தன் கையினாலே. உங்க பக்திக்கு சரியா புத்தி இருந்தா போதும், ஜெயிச்சலாம் அந்த உலகத்தில். நிறைய பேருக்கு புத்தி இருக்கும், பக்தி இருக்காது, அதான் உருப்படாம போகும். ஆமே, அல்லேலூயா. அவன் கையின் கிரியைகளுக்கு கொடுங்கள் என்று நீதிமொழிகள் 31. அவன் கையின் கிரியைகளுக்கு கொடுங்கள். என்ன படிக்கிறோம்? கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு புத்தியாக மாறுகிறது, அறிவாக மாறுது. புத்தி என்ற வார்த்தைக்கு மைண்ட்ல வச்சுங்க, இன்சைட். என்ன அர்த்தம்? இன்சைட், உள்ளான பார்வை. உள்ளான பார்வை, எல்லாரும் பார்க்கிறபடி பார்க்குற, அதுக்குள்ள மறைஞ்சு இருக்கிறத பார்க்கறதா புத்தி. அதுதான் புத்தி தன்னை உடையவனுக்கு என்னவாது? ஜீவன். உனக்கு புத்தி இருந்தாச்சு. இந்த புத்தி எப்படிங்க வரும்? இந்த புத்தியை தருகிறவ தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ ட்ரை பண்ணி பாரு, யாரா அந்த பையன், யாரா அந்த பையன், உன்னை பார்த்து கேட்பான், யாரா அந்த பையன், உன்னை பார்த்து இன்னும் அப்படி பண்றான் இந்த பொண்ணு, யாரா? புத்தி இல்லைன்னா யார்? அதுவா? அது அப்படித்தாங்க. அதுக்கிட்டயா கொடுத்தீங்க? அது கோளாராச்சு. அது என்னது? யாரை கடை காமிச்ச? ஐயோ அவள் தான் போச்சு. ஏன்னா அவ்வளோ நல்ல பேர். நீங்கள் நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 24 படிக்கல. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 23, 24 சீக்கிரம். ஹலோ ஹலோ ப்ளீஸ் அப்படின்னு கூப்பிட்றாரு ஆண்டவர். டே கேள்றா, டே கொஞ்சம் கேள்றா. என்னடா அப்படி என்ன நம்பிட்டேன், நான் என் பிள்ளையா மாட்டேன், தோத்திரம் பண்ணுற, அலையலையான்ற, எதனால் சொல்கிறத கேட்குற, நீ பாடுகிட்டு போகிற, நீ பாடு. நான் கூப்பிட்டும் என்கிறீர்கள். போலீஸ்காரன் தடுக்கிறான்ல, போத நிறுத்துனா அப்படியே போய் கீழே உள்றது. நான் கையை நீட்டியும் ஒருவனும் இல்லை, என் ஆலோசனை எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். ஆகையால் இப்ப 23 படிமா, 23 படி, 23. இல்ல இல்ல, பேதைகளே இருக்கும் மேல 22. பேதைகளே, பேதைகளே, நீங்கள் பேதமையை விரும்புவதும், நிந்தனைக்காரர்களே நீங்கள் நிந்தனையிலே பிரியப்படுவதும், மதியினரே நீங்கள் ஞானத்தை வெறுப்பதும் எது வரைக்கும் நான் பொறுத்து? ப்ளீஸ் ஹலோ அப்படின்னு கடவுள் தேவன் கேட்கிறாருங்க. ஆமென், அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க ஆமென். இதுக்கு என்ன சொல்றாரு? இந்த பைபிளை படிறா, பைபிளை படி, வசனத்தை படி. இந்த வசனத்தை நம்ம வசனம் உள்ள போகட்டும். அது என்ன பண்ணுதா? அது பேதைய தெளிவிக்கிறது, அவன் கண்களை தெளிவிக்கிறது, புத்தியை மாற்றுகிறது, உணர்வடைய செய்கிறது. ஏனென்றால் கர்த்தருடைய வசனத்துக்கு ஜீவன் மாத்திரம் இல்லை, அதுக்கு என்ன இருக்குதான்? வல்லமை உண்டு. ஆமென். சாராயம் குடிச்சிருக்கியாம்மா? நீ குடிச்சிருக்கியாம்மா? நீ குடிச்சிருக்கியா? ஏய், நீ லைட்டாக தலையாட்டுறத பார்த்தா
மியூட்டில் வச்சிட்றேன். நீ குடிச்சிருக்காமா? குடிச்சு பாருங்க. வேறு என்ன சொல்கிறவா, உண்மையை டெஸ்ட் பண்ணி பாருங்கள். என்ன தான் அது, குடிச்சு பாருங்கள். இல்லையா? அதுதான் உங்களாண்ட சொல்லலை. நீங்கள் குடிகாரன் ஆகிடுவீங்க. இப்படி திருப்பி சொல்கிறேன். நீங்களாம் டெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அதில் ஒரு லிக்விடாக தான் இருக்குல்ல, ஏதோ இருக்குல்ல, அது உள்ளே போனவொன்னே ஒரு எனர்ஜி வருதா, ஒரு மாற்றம் வருதா, கீழே தலையை சுற்றுதா, தாறுமாறாக பேசுதா. பைபிள் சொல்லுது, மது திராட்சரசம் மதுபானம். திராட்சரசம் மயக்குமா, மதுபானம் அமளி பண்ணுமா. ஆமென். முடிக்குது வசனம். அதில் மயங்குறவன் ஒருவனும் ஞானவான் அல்ல. அல்லேலூயா. பாருங்க, ஒரு லிக்விடில், அந்த லெகரில், அந்த ஆல்கஹாலில் ஏதோ ஒரு எனர்ஜி பவர் இருக்கு. அது உள்ளே போனவன மனுஷனை அசைக்குதா இல்லையா? நீதிபதிகள் பார்க்குறேன்ல, எங்கள் ஊரில் திருமணத்தில் ஒருத்தர் பஸ் ஸ்டாண்டில் என் பையனை கூட போனேன். அவங்க ஒய்ஃப் சர்ச்சுக்கு வருது. ஆமே. அவர் வந்து, ஏய் உட்றியா இல்லையா, நீ இதே தான் பண்ணுங்கிற, இந்த மாதிரி நீ உட்றியா இல்லையான்ட்டு அந்த நாட்டாம பிரியாணி, கரெக்டாக பிரியாணி கடை அப்போ இல்லை, அதுக்கு நேரம் வந்து 8 அடி வச்சுன்னு இருக்கார். ஆமேன். முடிஞ்சது எல்லாம் பண்ண தெரிஞ்சது. அப்புறம் ஏந்து வந்தார். ஓ முருகா, என்னையா இப்படி பண்ணி கிடக்கிறேன் அப்படி நான் கேட்குறேன். பாஸ்டர், நான் தண்ணி பாம்பு பாஸ்டர், நான் தண்ணியிலே இருக்கணும். அவர் யாரோ? அவர் பைபிளில் அது வசனம் இருக்குது. எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் 18-19 படிச்சோம். துன்மார்க்கத்துக்கு ஏதுவான, கேட்குதாமா, துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுவான வெறி கொள்ளாமல். அப்போ மதுவான வெறி ஒரு துன்மார்க்கம். ஆவிலே நிறைந்து சங்கீதங்களாலும் கீர்த்தனைகளாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்லுங்கள். இப்போ இந்த இடத்துல நான் உங்களுக்கு என்ன சொல்ல வர, கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன இருக்குதுன்னா, விடுதலை செய்யக்கூடிய வல்லமை இருக்கிறது. எபேசியர் 4:12 அது ஜீவனாய் உயிருக்குது. ரெண்டாவது என்ன இருக்குது? அதுக்கு வல்லமை இருக்கிறது. என்ன வல்லமை இருக்குது? ஒரு மனுஷனை ஷேக் பண்ணக்கூடியது, ஒரு மனுஷனை மாற்றக்கூடியது, ஒரு மனுஷனை விடுதலை செய்யக்கூடியது. ஆமென். அல்லேலூயா. நீங்களாம் அந்த வார்த்தையை வச்சுட்டீங்கன்னா அந்த நிறைய பேர் வாழ வைக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ள நிறைய பேர் வாழ வைக்கலாம். அதுக்கு பேர் ஒளி. கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன பேர்? ஒளி. நான் அந்த பூமிக்கு ஒளியாக வந்தேன். அல்லேலூயா. நீங்கள் வசனம் உங்கள் மனைவி கிட்ட, புருஷங்கிட்ட, பிள்ளைகள்கிட்ட வசனம் நீங்கள் பேசி பாருங்கள். அந்த வசனம் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அந்த வசனம் விடுதலை செய்ய ஆரம்பிக்கும். ஒரு ஆள்கிட்ட வசனத்தை பேசிப்பார். அந்த வசனம் அவங்களை பரிசுத்தமாக்கும். அந்த வசனம் அவங்க கண்களை தெரிவிக்கும். அந்த வசனம் தைரியத்தை உண்டாகும். அவன் அவதான் ஆண்டு சொல்லுது, என் வசனத்துக்கு நடுங்கிறவனையே நான் நோக்கி பார்க்கிறேன். அப்போ ஆசீர்வாதம் எப்போ உண்டாகணும்? எப்போ கர்த்தர் வந்து தன் பிள்ளைகளுக்கு கொடுக்குற ஒரு பெரிய விடுதலை, ஒரு பெரிய ஆசீர்வாதம் அவருடைய வார்த்தை. என் வசனத்தை அனுப்பி நான் என்ன பண்ண போகிறேன்? அவங்கள குணமாக்குவேன். மத்தேயு 4:15 படிங்க. மத்தேயு 4:15 படிங்க. அங்கே என்ன சொல்லிட்டு பாருங்க. அடுத்தது மத்தேயு 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இருளில் இருக்கிற ஜனங்கள் ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையிலே இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. மரண இருளின் திசையிலே எப்படி வாழணும்னு தெரிலங்க. வாழ்க்கை வழிமுறை தெரியல. மனுஷன் இஷ்டத்துக்கு போகிறான். இன்றைக்கி இன்னொருத்தர் தான் நம்ம டிசைட் பண்ணுறான், இன்னொருத்தர் தான் நம்மளை தீர்மானிக்கிறான். இந்த ட்ரெஸ்ஸு போடுறான்றான், இந்த கடைக்கு போடுறான், இதை வாங்குன்றாங்க. நமக்கு சொந்த அறிவே இல்லை. இப்போது இன்னொருத்தர் யாருன்னா இப்படி வச்சுக்கங்களேன், ஒரு கூகுள் வச்சுக்கங்களேன், செல்ஃபோன் வச்சுக்கங்களேன். இப்போ எல்லாமே கூகுளில் கேட்குறான், கூகுள் தான் சொல்லுது. ஆமாம். நான் வடபழனி வந்துட்டேன், வடபழனி தாண்டிட்டேன், கோயம்பேடு வரணுன்ட்டு உடனே என் பையனை, என் மனைவி என்ன சொல்லுவாங்க, மேப் போடுங்க. தெரிஞ்ச ரூட்டு தானே, மேப் போடணும். அது மேப் காட்டு, டேக் லெஃப்ட் இருந்துச்சு. லெஃப்ட் விட்டாங்க போட ஒரே சந்து புடா 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 புடா. நான் 7 மணிக்கு நான் பிரசங்கத்துக்கு போகணும். 6:30 போனோம். கோயம்பேடு மார்க்கெட்டு பின்னாடி வரைக்கும் திரும்பி விடுதுங்க. ஒரே சந்து. திட்டுட்டு என் பையனுக்கு ஒரு குத்து, பொண்டாடிக்கு ஒரு திட்டு. நான் ஒழுங்கானா போயிருப்பேன். இப்போ நம்மளோட பாதை டைவர்ஷன் ஆகுது. என்ன காரணம் தெரியுமா? சம்திங்ஸ் கைடஸ். ஏதோ ஒன்று நம்மளை கண்ட்ரோலில் வைக்கிது, ஏதோ நம்ம கட்டுப்பாட்டை வைக்கிது. அதுதான் கர்த்தருடைய வசனம்
கால்களுக்கு தீபமும் அது பாதைக்கு வச்சு கை தட்டுங்க. கர்த்தருடைய வசனம் உனக்கு இருக்கட்டுமே. கர்த்தருடைய வார்த்தை அது உனக்கு இருந்தா, சங்கீதம் 119 105 கர்த்தருடைய வசனம் கால்களுக்கு தீபமும் அது பாதைக்கு வெளிச்சம். அல்லேலூயா. இன்னைக்கு வசனம் இல்லாத போய் இருளை இடறி கொண்டே இருக்கிறோம். நல்ல வழி என்று அறிந்து அதிலே நடவுங்கள் உங்கள் ஆத்துமாவுக்கு. ஆமாவா? எத்தனை பேருக்குள்ள கர்த்தருடைய வெளிச்சத்தில் நடவுங்கிற? கர்த்தருடைய வெளிச்சத்திலே. கர்த்தர் வெளிச்சம் எதுங்க? இந்த வசனம். ஆமாவா? அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க. எத்தனை பேர் கர்த்தர் வெளிச்சம் இருக்குது? கர்த்தர் வெளிச்சம். நான் பாஸ்டர் ஆகிட்டேன். பாஸ்டர் ஆகிட்ட பிறகு பிடிஹெச் தங்கி படித்தேன். மறுபடியும் எம்டி தங்கி படித்தேன். எதுக்கு தெரியுமா? பைபிள் நல்லா கற்றுக்கணும். இந்த பைபிள் கற்றுக்கணும். தடியத்தவெல்லாம் தடல் வர ஆகிடக்கூடாது. அதனால் சும்மா நல்ல ஒரு பொண்ணரெலாம் கூப்பிட்டு வந்து பைபிள் சொல்லித்தரேன். பைபிள் படிங்க, பைபிள் காலேஜ் நடத்துகிறேன். ஆமென். ஏன்? இந்த வசனம் கால்களுக்கு தீபமும் அது பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. இந்த வசனம் இல்லாத தான் இடறான். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை யாருக்கும் இடறான். 33 32 வருஷம் அதை இயேசு ஏற்றிக்கிட்டு ஒரு நாத்தை கூட நின்னது கிடையாது. ஒரு நாத்தை கூட பின்வாங்கி போனது கிடையாது. ஒரு நாள் விட்ட பாவத்தை போய் தொட்டது கிடையாது. ஏன் தெரியுமா? இந்த வசனம் என் கால்களுக்கு தீபமா. நம்ம உள்றதும் ஏந்துக்கிறதும் ஒரு மரத்தை இங்கே நட்டாச்சு. 10 நாள் ஆச்சு. கிடுக்கிடு வளர்ந்தது. மறுபடியும் மனசுக்கு கோளாறு. தூக்கிட்டு போய் அங்கே நடுறது. மறுபடியும் அதுவும் அங்கே நடுறது. அது வளருமா? வசனம் சொல்ற கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் அவருடைய பிரகாரங்கள் என்ன பண்ணியிருப்பாங்களாம்? செழித்திருப்பார்கள். ஏன் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டு செழிக்கிறாங்கன்னா, இந்த வசனம் அவங்களுக்கு வழிகாட்டுகிறது. இந்த வசனம் அவருடைய கண்களை தெரிவிக்கிறது. இந்த வசனம் அவங்களை அபிஷேகித்து ஆசீர்வதிக்கிறது. அந்த வசனம் அவங்களை துளிர்விடும்படியாக செய்கிறது. ஹல்லேலூயா. அவன் நீங்கள் இந்த பைபிள் நல்லா தெரிஞ்சவங்க மெச்சூர் கிறிஸ்டினாக இருப்பான். அவங்கள யாரும் ஏமாற்ற முடியும்? இப்போ பாருங்கள், நிறைய பேர் நிறைய கள்ள உபதேசம். இயேசு நாம சொல்கிற ஒரு உபதேசம். இயேசு கிடையாது, பிதா கிடையாது, ஆவியார் கிடையாது, பிதா மட்டும் சொல்கிற உபதேசம். திரியோக தேவனை நம்பாத உபதேசம். 3 கடவுள் சொல்கிறவங்களும் உண்டு. எத்தனை கடவுள்? இயேசு ஒரு தனி கடவுள், பிதா ஒரு தனி கடவுள், ஆவியார் தனி கடவுள். நமக்கு எத்தனை சாமி? 3 சாமியா? 3 சாமியா? 3 சாமி. ஒரு பொண்ணு மூஞ்சி மட்டும் சிரிப்பு வர மாறேன். ஏன்னா அவங்க வீட்டுக்கிற பேர் முன்சாமி. அல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, 3 சாமியா ஒரே சாமியா? யார் அவரு? ஒருத்தர் ஏன் குல தெய்வம் இயேசு. அப்புறம் எங்க குல தெய்வம் இயேசு. இயேசு தான் அவருடைய. அல்லேலூயா. அப்படி இல்லையா? என் குல தெய்வம் இயேசு தான். ஒரே தெய்வம் இயேசு தான். ஆமாம். எனக்காக என் பாவத்துக்காக வந்தவர் இயேசு தான். என்னை பரிசுத்தப்படுத்தி இயேசு தான். என்னை பரலோகத்தை சேர்க்க போகிறது இயேசு தான். ஆமாம். எனக்கு இந்த பூமியில் அடையாளம் கொடுத்த இயேசு தான். இந்த வெளிச்சம் எப்போ வருதுன்னா, இந்த பைபிள் உள்ள வரும்போது கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. உங்கள்கிட்ட இயேசுடைய வார்த்தை தான். இந்த பத்திரிக்கை அப்படியே மாற்றிடலாம். இது பொய் கிடையாது, நிஜம். இது பொய் கிடையாது, நிஜம். நீங்கள் இவ்வளோ வருஷம் நம்புறீங்களே, என்னென்ன தெய்வத்தை நம்பியிருக்கீங்க? இந்த இயேசு உண்மையை நம்பிப்பார். வறுமை இருந்தால் கேள், தரித்திரம் இருந்தால் கேள். வீடெல்லாம் மாறும், தரித்திரம்லாம் மாறும், குப்பைமேடு கோபுரமாக மாறும். சிறியவனை புழுதிலிருந்து எளியவனை குப்பை எடுத்து அவர் பிரபுகளோடு இயந்திரமாக அது ஒளியான தேவன். ஆனால் மனுஷன் கொஞ்சம் குசும்பு பிடிச்சவன் தான் மனுஷன். யோவான் படிங்களேன் 3:20 சொல்லிட்டு பாருங்களேன். குசும்பு பிடிச்சவன் மனுஷன். யோவான் சுவிசேஷம் 3:20 எங்க பைபிள்? யோவான் சுவிசேஷம் 3:20 வசனம். அல்லேலூயா. எத்தனை வசனமா? 3:20. தன் கிரியைகள் கண்டுபிடிக்கப்படாதபடிக்கு என்ன பண்றானா? லைட்டு போட்ட உடனே நாங்கள் சின்ன வயசில் சினிமாவுக்கு போயிட்டு வருவோம். நைட் ஷோக்கு போயிட்டு வந்து பெரிய பங்களால ஓலை வீடு தான். இப்போ லைட்டு போட்ட உடனே நிறைய பள்ளி பாசி
அப்புறம் கர்ப்பாம்பூச்சி அவ்வளோ இருக்குது நம்ம வீட்டில். போட்ட உடனே ஓடுது, தப்பு ஒளி வந்த உடனே என்ன பண்ணுறாரு? அல்லேலூயா. ஒளியாக இயேசுவாக வார்த்தை உனக்குள்ளே வந்த இருளை யாரும் பார்க்க முடியாது. உனக்குள்ள இருளை பார்க்க முடியாது. அல்லேலூயா. சொல்லுங்களாங்க, நல்லா சொல்லுங்க. நீங்கள் இந்த பூமிக்கு வெளிச்சமாக மாறிடுவீங்க. எப்படி மாறிடுவீங்க? உங்கள் வேலை செய்கிற இடத்துல, உங்கள் குடும்பத்தில், காலேஜில், ஸ்கூலில் நீங்கள் வெளிச்சமாக மாறிடுவீங்க. ஏனென்றால் இந்த வார்த்தை உங்களை வெளிச்சமாக மாற்றுகிறது, உங்களை வெளிச்சமாய் மாற்றுகிறது. அதுக்கு என்ன சொல்கிறார் நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்தை நினைக்கிறேன். அங்கே என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தருடைய வார்த்தை என்னவா? கட்டளையே விளக்கு. கட்டளையே விளக்குன்னா லைட்டு, லேம்ப் வச்சுக்க. கட்டளை விளக்கு, வேதமே. இப்போ நான் பேசுறது வெளிச்சம், வேதமே. போதக சிட்சையே ஜீவனுக்கு போகிற வழி. ஹல்லேலூயா. நீங்க போதக சிட்சிக்கணும். இதை பண்ணாத, அதை பண்ணாத, அப்படி பண்ணாத, இப்படி போ, இப்படி போ, இப்படி போ, இப்படி போ. ஆண்டு சொல்ல 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 நீ அந்த வழியிலே போகும்போது அந்த வழி உன்னை உன்னதத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறது. அதுதான் இயேசு எண்டுக்கு வராரு. நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, ஆமென். அப்போ இந்த 10 மீட்டர் நீங்களே யாரா? ஒவ்வொரு ஆளும் ஒரு லைட்டு மாதிரி. ஒரு லைட்டு போகுது, ஒரு லைட்டு போகுதுங்க. லைட்டு போனால் வெளிச்சம் வருமா வராதா? வெளிச்சம் வருமா வராதா? இருளே நடவாமல் அவன் வெளிச்சத்திலே நடக்கிறான். இத்தனை வாக்கியத்தையும் இத்தனை ஆசீர்வாதத்தையும் கர்த்தர். இந்த வசனத்தை நம்ம என்ன பண்ணுறோம்? படிக்கிறதே இல்லை, ஜோசியம் தான் தேடுறோம். அவன் அப்படியே கண்ணை மூடி ஒருத்தன் என்ன பண்ணான்னா இப்படி படித்து பார்த்தான். அவன் சகலமும் நன்மைக்கு எதுவும் நடந்தது, சந்தோஷப்பட்டான். அவன் அடுத்த நாள் படிக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். படித்தா அவன் செய்வதெல்லாம் இன்னும் சந்தோஷம். இன்னொரு நாள் எடுத்து படிக்கிறான். நீ செய்வதை சீக்கிரம் செய். அவனுக்கு அதை புரியல. மறுபடியும் ஜெபம் பண்ணி தோத்திரம் எடுத்தான். அவன் நாண்டு கொண்டு செத்தான். நீ செய்கிறத அவன் நாண்டு கொண்டு செத்தத நீயே போய் என்ன படிச்சுக்கிறான்? பைபிளை நீ அப்படி படிக்கக்கூடாது. பைபிளை ஆதியாகமத்திலும் படிக்கணும், மத்தேயு சுவிசேஷத்திலும் படிக்கணும். இடையில படித்தா அது புரியாது. ஆமே. நீ பைபிளை அட்லீஸ்ட் வாழ்நாளில் ஒரு முறையாகிலும் படி. பைபிளை ஒரு முறையாகிலும் படி. இந்த பைபிள் உங்களை பரிசுத்தமாக்கும், பைபிள் உங்களை விடுதலை செய்யும், பைபிள் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். மறுபடியும் நான் என் பிரசங்கத்தை இந்த ஒரு லைனோடு முடிக்கிறேன். இந்த பைபிள் என்ன செய்யுது? உங்களை செழிப்புள்ளவனாக மாற்றுகிறது. என்னங்க மாற்றுமா மாற்றாதா? என்னங்க ஆமே. என்னங்க நீங்கள் தண்டமாகறீங்க, போங்க. நீங்களாம் இந்த விஷயம் சரிப்பட்டு வர மாட்டேங்க. நீங்கள் மாற்றாதா? நல்லா சொல்லு, ஆமே. என்னம்மா உனக்கு வெள்ளாடின ஒரு நாள் சொல்லுங்க, மாற்றாதா? நீ நம்மனை தான் மாற்றோம். எங்கள் வேலை பிரசங்கம் பண்ணுற வேலை. எங்களை விட நீங்கள் செல்வ சீமானாக மாறணும், ஐஸ்வரனாக மாறணும். இதான் தேவ சித்தம். நீங்களாம் எங்களை ஆளுகை செய்யணும். நீ கொடுத்த காணிகள் தான் நான் வாழணும். ஆனால் உன்னை உயர்த்துற வேலை தான் தேவனுடைய வேலை. உன்னை மேன்மை வைக்கிற வேலை தான் தேவனுடைய வேலை. இப்படி செஞ்சா நீ நல்லா இருப்பேன்னு சொல்கிற வேலை தான் எங்கள் வேலை. வர மாட்டேங்குது. ஹல்லேலூயா. பைபிளில் கவனி, பல இடத்துல போய் பாருங்கள். வசனத்தை விதைத்துக்கும் போது தான் உனக்கு ஆசீர்வாதம். வசனத்தை நம்பும் போது தான் ஆசீர்வாதம். என்ன பண்ணுறது? எபிரேயர்ல அது எப்படி இருக்குதான்? வசனம் எப்படி இருக்குதா? அது ஜீவனும் இருக்கான், வல்லமை இருக்கான், ஊனையும் கணுக்களையும் என்ன பண்ணுதான்? படி. நீ பாதிலேன்னு படிப்பை பார்த்த மறுபடியும் உள்ளதாயும் இருபுற கருக்கு உள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துறாயும் இறுதி நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். இந்த இடத்த விட்டு போகும்போது சொல்லுங்க, ஆண்டவரே என்னை நம்ப பண்ணின வார்த்தை. இதுதான் யாக்கோபு தன் தகப்பனை விட்டு ஓடி வரும்போது, தன் அண்ணனுக்கு பயந்து ஓடும்போது, ஆதியாகமம் 28:15 தேவன் பேசுகிறார். நான் சொன்னதை செய்கிற வரைக்கும் நான் உன்னை கைவிடுவதில்லை. உங்களுக்கு என்ன சொன்னாரா? என்ன சொன்னார்?
அவன் சொன்ன போய் நாண்டு கொண்டு அல்லேலூயா. என்ன சொன்னாரா ஏசு? என்ன சொன்னாரா? இப்போ இந்த பொண்ணு நான் பேசவே மாட்டேன், அது என்கிட்ட பேச மாட்டேன், என்னத்துக்கு? என்ன பிரச்சனை? ஏதோ பிச்சினி இருக்கு இருக்கா? ஏசு கூட பேச மாட்டாரா? சம்திங் இஸ் ராங், ஏதோ ஒன்று. ஆமே. அவர் சத்தம் காதில் கேட்கலையா? அவர் உன்னை உணர்த்தலையா? அவன் ஏதோ அல்லேலூயா. நீ ஒன்று செய் சொல்லு, ஒன்று செய், உன்னை தாழ்த்தி. ஏசப்பா என் கூட பேசுங்கப்பா, இந்த வருஷம் முடிய போகுது, வாக்குத்தத்தெல்லாம் காலண்டரை எழுதி வச்சுருக்கிறேன், நோட்டு புக்கு எழுதி வச்சுருக்கிறேன், ஒரு அற்புதம் நடக்கலை. வசனத்தை அனுப்பி குணமாக்குவேன்னு சொன்னீங்களே, என்னை குணமாக்குங்க. வசனத்தை அனுப்பி செழிப்பாக்குவேன்னு சொன்னேன், செழிப்பாக்கு. வசனத்தை அனுப்பி நான் பாதை காட்டுவேன்னு சொன்னேன், காட்டுங்க. வசனத்தை அனுப்பி உணர்வு அடைவி செய்வேன்னு சொன்னீங்களே, புத்தி தருவேன்னு சொன்னீங்களே, வெளிச்சம் தருவேன்னு சொன்னீங்களே, நீ கேட்டு பாரு, வேற லெவல். ஆமே. ஏன்னா உலகத்தில் வந்து யோவான் 1:9 சொல்லுது, உலகத்தில் வந்து எந்த மனிதனையும் நம்ம உலகத்தில் வந்து எந்த மனிதனையும், நீ யாரானாரு, அறிவாற்றவனாரு, ஐஸ்வரனாயிரு, தரித்திரனாயிரு, யாராரு, எந்த மணி. அதுக்கு இன்னொரு மாட்டு வசனம் சொல்றாரு, பெலன் உள்ளவனுக்காகிலும் பெலன் அற்றவனுக்காகிலும். பெலன் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, பாருங்க, பெலன் அற்றவனாகி உதவி செய்வதற்கு இல்லை, இன்னும் கூட மாற்றி, ஆமாம், பலவீனனும் தன்னை பலவும். லெட்ஸ் தி வீக் சே ஐ அம் ஸ்ட்ராங். எப்போ இந்த வசனம் உள்ள போக 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 உன் பார்வை மாற, பேச்சு மாறும். அல்லேலூயா. நீங்கள் போய் நீதிமன்றம் வீட்டில் 15 படிங்க. நீதிமான் பிரியமானதை பேச அறிமா. சில வாயை வந்து அப்படியே அவனை கட்டிக்கினேன், என்னை கட்டிக்கினேன், அது இல்லை இது இல்லை, ரோட்டில் அப்படியே திடீனே ஐயோன்னு இருக்கும். எவ்வளோ பெரிய தெய்வ மக்களாக இருந்து, எவ்வளோ தெய்வத்தின் மக்களாக இருந்து இன்னும் இந்த புலம்பல் ஏன் உள்ள என்ன இல்லை? நீங்கள் லூக்கா 6:45 படித்தா, இருதயத்தின் நிறைவினாலே நல்ல மரம், நல்ல மரம், நல்ல மரமா நீ கெட்ட மரமா? இல்லை சொல்லு, எதனால் சொல்லு, டக்குன்னு சொல்லு. நல்ல மரம் நல்ல கனி தானே கொடுக்கணும். நீ நல்ல மரம்னு சொன்னிய, என்ன மரங்க? நல்ல மரம்னா என்ன மரம் தான் கனி கொடுக்கணும். நல்லதே வரலையே வாயில், இந்த மூளை நல்லதே பேச மாட்டேன், இந்த இருதயம் நல்லதே சிந்திக்க மாட்டேன், வெளிச்சம் வரலையே, புரிதல் வரலையே, தாழ்மை வரலையே, பக்குவம் வரலையே, புரிதல் வரலையே, தன்னை குறித்து அதிகமாக யோசிக்குதே. அல்லேலூயா. ஆமாவா? நல்ல மரம் என்ன பண்ணுமா? கெட்ட மரம் என்ன பண்ணுமா? நல்ல மரம், நல்ல மரம் இப்படி மாதிரி சொல்லு, கெட்ட கனியை கொடுக்காது. கெட்ட மரம் அதன் கனினாலே அறிவிங்க. அப்போ நீ யாரு? நீ சொல்லு. ஆமே. இருதயத்தின் நிறைவு, இந்த ஹார்ட்டில் எது ஃபில் ஆகுது? ஆமாவா? ஏசு வசனத்தை பேசுவீங்களா? வசனத்தை பேசுவீங்களா? வசனத்தை அறிக்கையிடுவீங்களா? அல்லேலூயா. எதை நல்லது கூட பேசா, நான் சொல்லுங்க, நான் பை என்ன பாரு, நான் அதையும் கைட்டு வந்த தான் ட்ரௌசரை எதுக்கு? அதை ஒரு பேண்ட்லாம் போட்டுக்கிட்டுலாம் வரக்கூடாது சர்ச்சுக்கு, சரியா? பார், நான் இப்போது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி. என்ன உன் பாயிட்டு ஒரு 10,000 வச்சுங்க, இன்ட்டு 1000 போடு. ஒரு மனைவி வச்சுக்க, எதெல்லாம் அல்லேலூயா. இப்போது நம்புறீங்களா? இப்போ நான் முதல் சொன்னேன்னா 100 கோடி வரணுமா வராதா? வருமா வராதா? 100 சபை கட்டணுமா கட்டணுமா? அது ஏன் ஆசை? உனக்கு என்ன ஆசை? அவன் கை உடையணும், அவன் கண்ணு நோண்டணும். அல்லேலூயா. ஆமென். நம்முடைய ஆசைலாம் அப்படி தான் இருக்குது, நம்முடைய விருப்பம்லாம் அப்படி இருக்குது. ஆமென் சொல்லுவேன். அதான் ஒருத்தன் போய் கேட்டானா, கடவுளே கடவுளே எனக்கு ஒரு வீடு தாங்க, வீடு தாங்க, காரு தாங்க, பங்களா தாங்க, போறாம அந்த எதிர் வீட்டுக்காரங்க கட்டிட்டாங்க, கட்டி எனக்கு தாங்க, எனக்கு தாங்க. அப்போ கடவுள் சொன்னாராம், உனக்கு ஒரு வீடு கொடுத்தனா அவனுக்கு 2 வீடு தருவேன்.
உனக்கு 2 கார் கொடுத்தனா உனக்கு 2 கார் தருவேன், என்ன சொல்கிற அப்படின்னு கேட்டாராம். போய் ராத்திரிலாம் உட்காந்து யோசித்தான் வந்து ஒரே ஒரு ஜெபம் பண்ணான். ஆண்டவரே எனக்கு ஒரு கண்ணு போயிடணும்னா. புரியல, இவனுக்கு எது ஒன்று கிடைச்சாலும் அவனுக்கு 2 கிடைக்கும். அவன் ஆசைப்பாரு, எனக்கு ஒரு கண்ணு போய் நான் கடவுளே. அப்போ கூட பாருங்க என்ன கிடைச்சா அவனுக்கு. இவனுக்கு ஒரு கண்ணு போயிட்டா அவனுக்கு 2 கண்ணு போயிடும். இவ்வளோ நல்லவன் பாரு அவன். ஏன்னா புரியுதா சொல்லுங்க. அவன் ஆனால் ஒருத்தன் கேட்டான் சாமி கிட்டே போன, ஏசப்பா எனக்கு வந்து ஒரு அற்புதம் செய்யுங்க ஏசப்பான்னு கேட்டானா. என்ன கேட்டானா? ஒரு அற்புதம் செய்யும். என்னது? எங்கள் அம்மாவுக்கு கண்ணு தெரியணும், என் பொண்டாட்டிக்கு குழந்தை இல்லை, ஒரு குழந்தை வேணும், ரொம்ப நாள் ஏழையாகிறேன், நான் பணக்காரனாக மாறணும். கடவுள் சொன்னாராம், இல்லைப்பா எத்தனை ஒன்று கேளு. ஒன்று அம்மாவுக்கு கண்ணு கேளு, இல்லை மனைவிக்கு குழந்தை கேளு, இல்லைன்னா காசு பணம் கேளு. அவன் உன்ன மாதிரி அறிவாளி போல் தான் அழகாக கேட்டான். அவன் சரி சாமின்னு கேட்டான். தங்க தொட்டிலே என் குழந்தை விளையாடுவதை எங்கள் அம்மா பார்க்கணுன்னா. என்னதுங்க? தங்க தொட்டில் என் குழந்தை விளையாடுவதை என் அம்மா பார்க்கணும். 3 ஜபங்க வந்துச்சா? நீ ஆரம்பிச்சு நான் ஜபம் பதில் வருதா? சொல்லு. கர்த்தருடைய வார்த்தை உள்ள இருந்தா அது பேரே ஞானியா. நல்ல மரம் இல்லை வேணாம், நல்ல மரம் சொல்ல புலம்பல் வருதா? வாய் புலம்புதா? குறை பேசுதா? எவ்வளோ நாள் என் கூட இருக்கீங்க, என்றைக்கு நான் குறை பேசி பார்த்துருப்பீங்களா? நடக்காதுன்னு பேசி பார்த்துருப்பீங்களா? 100 கோடிக்கு பேசுகிறேன்னு அப்போ என் பக்தி எவ்வளோ இருக்குது. எனக்கு இது என்னது? எங்கள் அப்பா கண்ணை என் சொத்தை வச்சுட்டு போய்க்கிறான், உயிரை குத்துட்டு போய்க்கிறான். அவள் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டு உயிர் போ. அல்லேலூயா. அந்த அப்பா உயிரை குத்துட்டு போய்க்கிறார். அல்லேலூயா. வாழ்ந்துரு, பிழைத்திரு, செழித்திரு. அப்போ ஒரு வார்த்தை உள்ளே வந்தால் அந்த வசனம் உங்களை குணமாக்க. நம்புறீங்களெல்லாம் கண்ணை மூட வயசை பண்ணி சொல்லுங்களா? என் வசனத்தை அனுப்பி நான் அவர்களை குணமாக்கி அழிவுக்கு விலக்கி நான் உன்னை தப்பு வைப்பேன். அப்படியே கண்களை மூடிய சப்பா உன் வார்த்தை ஏதோ நினச்சான்ப்பா. ஆண்டவரே வாசனத்தை ஆண்டவரே அலட்சியமாக என்னென்ன பிரசங்கத்தை ஒழுங்காக கேட்க மாட்டேன், தூங்கி விழுவேன், எங்கேயோ இருப்பேன். ஆண்டவரே எனக்கு வசனத்து மேலே ஒரு தாகத்தை தாங்க ஆண்டு சொல்லி கர்த்தர் எல்லாம் சோத்திரம் பண்ணுவோமா. அவன் கர்த்தருடைய வார்த்தைக்காக, கர்த்தருடைய விடுதலைக்காக எலிசபெத் ஜெபம்